எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இந்த கூட்டணிக்குள் சென்றால் இது ஒரு நீண்டகால கூட்டணியாக இருக்குமா என்றால் தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்திலே புதியவர்கள், அவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. எனவே பொறுத்திருந்து முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். தற்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் சால்வை அணிவிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமே அணியக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி வண்ணத்திலேயே இருக்கக்கூடிய அந்த துண்டை விஜய் அவர்களுக்கு அணிவித்திருக்கிறார்கள். அவரும் அந்த துண்டை ஏற்றுக்கொண்டு அவர் கழுத்திலே அதை அணிந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்லூர் பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராஜேஷ்குமார், கிறிஸ் ஜோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல பேர் இந்த இடத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் ராஜசேகர் உள்ளிட்ட பல பேர் இந்த சந்திப்பிற்கு வந்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய முகங்களாக இருக்கக்கூடியவர்கள், சென்னையை சார்ந்தவர்கள், மாநில பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், தேசிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தற்போது விஜயை சந்தித்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக தங்களது ஆதரவை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த துண்டையும் அவர்கள் அணிவித்து தங்களுடைய அந்த ஆதரவை, வரவேற்பை தெரிவித்திருக்கின்றார்கள்.